எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் முழுக்க ஐடி ஷேர்களையே வாங்கி குவிச்சு வச்சுருக்கீங்களா? அப்படின்னா இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. மென்டல் ப்ரெஷர் தான் வரும். முக்கியமான ஐடி பங்குகள் எல்லாமே கண்டபடி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸ் 4%, டிசிஎஸ் 4%, விப்ரோ 3%. இவங்க தான் மும்மூர்த்திகள். நம்ம இந்திய ஐடி துறையை தூக்கி நிறுத்தக்கூடியவங்க. அவங்களே 4%, 5% விழிஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, தொடர் இறக்கமாக இருக்குது ஐடி பங்குல. ஸோ இன்னைக்கு தேதியில் நம்ம இந்தியாவிலேயே யாருக்குங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா கல்யாணமாகாத ஐடி மாப்பிள்ளைகள். அவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. உலகளவில் பாருங்கள், டெக்னாலஜி இண்டிசஸ், டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இறங்குதுன்னு. எங்கள் திருப்பூரில் ஹிந்திக்காரங்க வந்தோடனே நீங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா, விலை கூலி அதிகமாக கேட்குறீங்க, எங்களுக்கு கம்மியான லேபர் இருந்தால் போதுன்னு பூரா ஹிந்திக்காரனை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஏங்க, ஐபிஎம் எவ்வளவு பெரிய கம்பெனி, அதுவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால எவ்வளவோ பயந்துட்டு நம்மளுடைய லாபங்கள்லாம் குறைஞ்சிருமோன்னு இன்றைக்கி நேற்று அமெரிக்காவில் இந்த ஐபிஎம் ஷேரை பிடிச்சி 13% கிராஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இன்ஃபோசிஸ்லாம் கடுமையான வீழ்ச்சி, தொடர் வீழ்ச்சி. ஒரு மிக முக்கியமான லெவல் சப்போர்ட் லெவலில் 200 days மூவிங் ஆவரேஜ்கிட்டே அவனால் சப்போர்ட்டில் நிறுத்த முடியல. இன்னொரு மிக முக்கியமான சப்போர்ட்லையும் நிறுத்த முடியல. ஒரே ஒருத்தன் தான் ஒரு 10 நாள் நிறுத்தி வச்சிருந்தான் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கை. போன வருஷத்தினுடைய 2025 சப்போர்ட் ஒன்று தான் ஒரு 10 நாளைக்கு அந்த பங்கை நிறுத்தி பிடிச்சி வச்சிருந்தது. மறுபடியும் இப்போ அமெரிக்காவில் ஐடி ஸ்டாக்ஸ் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையினால மறுபடியும் தொடர் வீழ்ச்சியாக லேசாக ஒரு மாதிரி தக்குமுக்காடி நின்றுக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி மறுபடியும் அதே பழைய 2025 லோவில் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தற்போதைக்கு தொடர் வீழ்ச்சியாக. நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு 3 செய்திகள் இருக்குது. அதாவது நம்ம நாட்டில் இப்போ எப்படின்னா மல்டி அசட் ஃபண்ட் அப்படின்றது பரவாயில்ல அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. கடந்த 5 வருடத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது எந்த விதமான, அதாவது இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமில்ல, 4 வருஷத்துக்கு ஒருக்கா எந்த அசட் கிளாஸ் திடீர்னு மேலே வருவானே தெரியாது. ஒரு காலத்தில் ரியல் எஸ்டேட் 1980களிலிருந்து 2000 வரைக்கும் பெருசாக பூம் ஆகலை. அப்புறம் ஒரு 2005 கூட வச்சுங்க. 2005லேருந்து திடீர்னு 2015 ஒரு நல்ல பூம் வந்தான். அப்புறம் கொஞ்சம் அப்படியே தேக்க நிலை. அப்புறம் திடீர்னு க்ரூட் ஆயில்லாம் ஒரு காலத்தில் ஒரு பேரலுக்கே $100 தாண்டிலாம் ஒரு இடம் கீழே போனான். அப்புறம் ஒரு முறை $20 பக்கத்தையெல்லாம் கீழே வந்தான். அப்புறம் ஒரு 40, 50, 60 அப்படின்ற மாதிரி ஸ்திரத்தன்மை. ஸோ இந்த மாதிரி பல்வேறு அசட் கிளாஸஸ் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் கோல்டுகளை வாங்கணும் அப்படின்ட்டு கோல்டு ETF, சில்வர் ETF அது போன்ற இடங்களுக்கு வராங்க. அப்போ சமீபத்தில் என்ன ஆகுதுன்னா, உலக அளவில் ஒரு விலை என்பது இருக்குது, கோல்டினுடைய விலை அல்லது சில்வரினுடைய விலை. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது அந்த விலை இல்லாமல் திடீர்னு டிஸ்கவுண்ட்டில் போகுது. திடீர்னு டிஸ்கவுண்ட்லேருந்து அப்படியே ப்ரீமியத்துக்கு போகுது. கண்ணா பின்னான்னு டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து இந்த கோல்டு பீஸ் ஆகட்டும் அல்லது மற்றும் சில்வர் போன்ற ETF ஆகட்டும் கண்டபடி ட்ரேட் ஆகுது திடீர்னு டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து. அப்போ அது ஏதாவது அப்நார்மலாக ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி சில பங்குகளுக்கு முதல்ல ஒரு 5% அப்பர் ஆர் லோயர் ஃப்ரீஸ் லிமிட், அதை ஹிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கூலிங் டைம் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் விட்டால் மறுபடியும் அது லோயர் ஃபீஸ் இது போகுதா அல்லது அப்பர் ஃபீஸ் போகுதா அல்லது ப்ரைஸ் நார்மலைஸ் ஆயிக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சுகளில் இருக்குது. அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளைனால இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ்லேருந்து திடீர்னு கீழே டிஸ்கவுண்ட்டில் போகிறதையோ அல்லது ப்ரீமியத்தில் போகிறதையோ கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான மெஷர்ஸ் பற்றி நம்ம மார்க்கெட்டில் ரெகுலேஷன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேர் இப்போ சமீபத்தில் பயப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, என்னடா சில்வர் ஒரே நாளில் 20%, 30%லாம் இறங்குது அப்படின்ட்டு. ஸோ அது போன்ற இனி தேவையில்லாத ஒரு ஃப்ளக்சுவேஷனை மார்க்கெட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு என்பது எதிர்காலத்தில் உருவாகி வரலாம். இவ்வளவு அருமையான தகவல் வந்திருக்கு, ஆனால் குப்புறப்படுத்துள்ளாயே அப்படின்ற மாதிரி இந்த பாரதி ஏர்டெல் பங்கு இன்னைக்கு 3% இறங்கியது ஒரு மனசுக்கு சோகமான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா, இந்த பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 கோடி அளவுக்கு அவங்க கடன் கொடுக்குற அந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க ஏர்டெல் மணி மூலியமாக அப்படின்ற ஒரு தகவல். இப்போ உங்களுக்கு தெரியாதில்ல, ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக நல்ல ஒரு அருமையான ரேலி, எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்த பங்குகள் பேங்கிங் ஃபைனான்ஸ் அதெல்லாம் தான்.
ஆனால் அப்படி அந்த ஃபைனான்ஸ் மூலியமாக 20,000 கோடி பக்கம் நாங்கள் கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதுக்கு சிரித்து பேசாமல் இப்படி துக்ககரமாக 3% கீழே விழுந்து மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டு இன்றைக்கி கீழே இறங்குறதுக்கு இந்த பாரதி ஏர்டெல்லும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் இறங்கக்கூடிய 320 பாயிண்டில் 10% வந்து பாரதி ஏர்டெல் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 38 பாயிண்ட். இன்ஃபோசிஸ், நான் தான் சொன்னேன், இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் கண்ணிலேயே பார்க்காதீங்க. அவங்க 2 பேரும் தனித்தனியாக ஒரு 75 பாயிண்ட், ஆக மொத்தம் 300 பாயிண்ட் இறங்கி இருக்கிறதுல ஒரு 100 பாயிண்ட் வந்து இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ் இவங்க 3 பேர் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் கூட பரவாயில்ல, கொஞ்சம் மனசில் தைரியம் இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல பங்குகள் கீழே விழுந்துச்சுன்னா சரி எதிர்காலத்துக்கு சேகரித்து வைக்கலாமே அப்படின்னு குறைவான விலையில் கிடைக்குதுன்னு கொஞ்சம் சேகரித்து வைக்கிறதுக்கு மனசில் கொஞ்சம் துணிவு என்பது வரும். ஆனால் இந்த பிட்காயின்லாம் பாருங்கள், அவன் இருந்த ரேட் அப்படின்னு பார்த்தா 1,25,000 பக்கத்தில் இருந்தது. அப்படியே 50% இறங்கிடுச்சு. வேறு வழி இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் யோசிப்பாங்க, சரி வாங்கின விலையில் உச்சியில் வாங்கி யாராவது மாட்டியிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுறது, 50% இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் எந்த துணிச்சல் அவங்களால பண்ண முடியும்? இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து அவர் வந்து தான் இதை ஏற்றி விட்டாப்ல. ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் டைமில் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது இதே 60,000 70,000 தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. அவர் வந்து தான் கிரிப்டோ காயின் ரிலேட்டடான மீட்டிங்ஸ் போட்டு அதையும் இதையும் பேசி அதை வந்து 1,26,000 வரைக்கும் கொண்டு போய் விட்டாப்ல. ஸோ ஷேர் மார்க்கெட்டே எவ்வளவோ பரவாயில்ல, கீழே விழுந்தாலும் ஏதோ நம்பிக்கையாக நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை தன்மையை பெற்றதில் ஃபஸ்ட்டு முதலிடம் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு தான். நண்பர்களே, மிக முக்கியமான செய்தி உங்களுக்கு தெரியாதில்ல, செபி வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் டெய்லி 100 ரூபா, ஒரு மாதத்துக்கு 100 ரூபா போடுறவங்க ஒரு கேட்டகரி, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் 50 லட்சத்துக்கு மேலே போட்டு அடுத்தவங்கள பார்த்து அதை என்னன்றது மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது பிஎம்எஸ் கேட்டகரி. இன்னொன்று, இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்னு சமீபத்தில் தான் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. குறைஞ்சது 10 லட்ச ரூபா என்பது முதலீடு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போதைக்கு 2,000 கோடி அப்படின்றது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கு அந்த எஸ்ஐஎஃப் மூலியமாக. இப்போ என்ன ஒரு தகவல்னா, இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகளில் ரெகுலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கன்சல்டேஷன் பேப்பரை வந்து ஜூன் டைமுக்குள்ளே ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. உங்களுக்கு தெரியாது இல்லை, ஏஎம்சி கம்பெனியெல்லாம் பெருசாக ஏறவே இல்லை. அப்புறம் செபினுடைய மீட்டிங் வரும்பொழுது அந்த அவங்களுடைய ஏர்னிங்ஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த மீட்டிங்கில் எதுவுமே சொல்லவில்லை. இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த மீட்டிங்கில் அவங்கள பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் பாட்டுக்கு பயங்கரமாக ஏறிடுச்சு ஏஎம்சி கம்பெனிகள். அது மாதிரி இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்கு வந்து ஏதாவது உதவிகரமாக வந்து அதில் முதலீடுகள் இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு இன்னும் ஒரு 2,000 கோடி 5,000 கோடி 10,000 கோடி அப்படின்றது புது பணம் அதுக்குள்ளே வருதா என்னன்றது நம்மளுக்கு தெரில. ஆனால் அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பல்வேறு பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த மோத்திலால் ஓஸ்வால், ஏஞ்சல் ஒன்று, ஆனந்த் ரத்தி வெல்த் அப்படின்னு எத்தனையோ பங்குகள் வந்து போன வருஷத்தில் அருமையான ஒரு வளர்ச்சி. அப்போ அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஏதாவது பெரிய அளவில் கீழே வரும் பொழுதோ அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு மறுபடியும் ஜூன் மாதத்துக்குள்ளே பழைய ஹையோ வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இப்போ இந்த மோத்திலால் ஓஸ்வால் போன்ற பல்வேறு பங்குகள் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ஆடிக்கிட்டு இருக்குது. ஏஞ்சல் ஒன் போன்ற பங்குகளும் அதே மாதிரி சென்டர் பாயிண்டில் இருக்குது. அவனுடைய பழைய ஹை போகிற மாதிரி இருந்தாலும் 35% பக்கம் ஏற வேண்டியது இருக்குது. பழைய லோ வர்ற மாதிரி இருந்தாலும் 25% பக்கம் கீழே வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பெரிய மாற்றங்கள் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு செக்டரில் இப்போ நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஐடி துறையில் 15 நாளாகவே நியூஸு, அது பேட் நியூஸ் இருக்கிறதுனால தான் பல்வேறு ஐடி கம்பெனிகள் 20-30% இறங்கிட்டான். இனி அடுத்த செய்திகள் வந்து எது மேலே இருக்குன்னா, இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் மேலே இருக்குது. மார்க்கெட்டில் வேறு முக்கியமான செய்திகளில் 4 ஐபிஓக்கள் ஓப்பனாக இருக்குது. அதாவது 2 மரத்துக்கடியில் ஒருத்தன் ஆப்பு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். டைம் சரியில்லை, அந்த பக்கம் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒருத்தர் ஓடி போய் உள்ளே கை வச்சுக்கிட்ட மாதிரி இத்தனை நாட்களாக ஐபிஓக்களை பற்றிய செய்தியே இல்லாமல் இருந்தது. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பிளட் பாத்து, ஐடி ஷேர்ஸ் கிராஷ் ஆகிட்டு இருக்கு, நிஃப்டி பயங்கர கிராஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து 4 ஐபிஓக்கள் ஓப்பன் ஆயிருக்கு. அதில் வந்து இந்த கவுடியம் ஐவிஎஃப் அப்படின்ற ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
3.48, அதாவது 4% ஒருவேளை லிஸ்டிங் கெயின் ஆகுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல 10% பக்கம் காமிச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ வெறும் 4. இந்த ஸ்ரீராம் ட்விஸ்டெக்ஸ் அப்படின்ற பங்கினுடைய கிரீன் மார்க்கெட் ப்ரீமியம் என்பது பார்க்கும்பொழுது அது ஒரு 8% அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிளீன் மேக்ஸ் என்விரோ அப்படின்றதுனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்பொழுது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, என்னப்பா நீ அப்படின்ற ரேஞ்சில் தான் அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. இந்த ரெவா பிஎன்ஜிஎஸ் ரெவா டைமண்ட் ஜுவல்லரி அப்படின்றதுனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் இன்னையா இவ்வளோ தூரம் சுற்றிட்ட காணோம், வெறும் 2% இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 4 ஐபிஓவில் 2 ஐபிஓ தான் ஏதோ ஒரு 5% 10% காட்டுறான், மீதி 2 ஐபிஓ சரியில்லை. அந்த 2 ஐபிஓவும் லிஸ்டிங் டேட் வரைக்கும் அந்த ப்ரீமியம் தாங்குமா அப்படின்றது பல பேர்த்துக்கு அதுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. பேசாமல் கோல்டு சீட்டு போடுறவங்க ட்ரம்ப் கொண்டு போய் அந்த போர்க்கப்பலில் ஈரான் சுற்றி நிறுத்தும் போதே பேசாமல் பண்ணியிருந்துருக்கலாமா? இப்போ ஒரு 4-5 நாள் குறையும்னு பார்த்து கடைசியில் வீணாக ஒரு 15,000 ரூபாய்க்கு 1,000-2,000 ரூபா வெட்டியாக போனதான் மிச்சம். நண்பர் ஒருத்தர் கூட நேற்று ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், இந்த மல்டி அசட் போர்ட்ஃபோலியோவில் கடந்த 2 நாட்களாக ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ சரியில்லைங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா சிங்கக்குட்டி கோல்டு சில்வரும் எகிரிட்டானுங்க, எப்படியோ போர்ட்ஃபோலியோ நஷ்டத்துக்கு போகாமல் காப்பாற்றிட்டாங்க கடந்த 2-3 நாட்களாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்மளுடைய பவர் ஆஃப் மல்டி அசட் போர்ட்ஃபோலியோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ, பட் அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இங்கே இல்லை. ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்னுடைய மாடல் போர்ட்ஃபோலியோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஈக்விட்டி இருந்தது, ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது, கேஷ் ஈக்குவலன்ஸ் இருந்தது, கோல்டு இருந்தது, க்ரூட் ஆயிலினுடைய பொசிஷன்லாம் இருந்தது, மற்றும் கிரிப்டோனுடைய சில பொசிஷன்ஸ் இருந்தது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு 4 வருஷத்தில் எவன் ஏறுவானே தெரியாது, ரியல் எஸ்டேட் ஏறுமா, அல்லது ப்ரைவேட் ஈக்விட்டிகள் பிக்கப் ஆகுமா, அல்லது ஈக்விட்டி லிஸ்ட் ஆகி செகண்டரி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகக்கூடிய ஈக்விட்டி பிக்கப் ஆகுமா, அல்லது பாண்டுகள் பிக்கப் ஆகுமா, ஈல்டுகள் பிக்கப் ஆகுமா, பாண்டு ஈல்டுகள் எது பிக்கப் ஆகி போகும்னே தெரியாது. அப்படின்றதுனால எல்லாத்தையுமே ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருப்பாங்க. கடைசிக்கு நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த வேலையை பல மியூச்சுவல் ஃபண்டுகள் பண்ணுது. அவங்க எத்தனை அசட் வச்சுருக்காங்கன்றது அவங்களுடைய டீட்டெயில் எடுத்து பார்த்தா தான் தெரியும், அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய டாக்குமெண்ட்டில் போட்டிருப்பாங்க. பட் ஜென்ரலாக கடைசிக்கு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்பது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஈக்விட்டி, கோல்டு, சில்வர்லையாவது குறைஞ்ச பட்சத்தில் இருக்கும். அப்படி இருந்து பல பேர்த்த காப்பாற்றி விட்டுருக்கு மல்டி அசட் ஃபண்டுகள். நண்பர்களே, இன்றைய சரிவான மார்க்கெட்லேயும் மெகா வெற்றியை பெற்ற குட்டி ஷேர்கள்லாம் இருக்குது. அதாவது இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றதுல 4% ஏறி இருக்குது. இதுக்கு அவங்களுடைய ஒரு பிஸ்னஸ் அப்டேட் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் ஏரிஸ் லைஃப் சயின்சஸோட அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வந்தது தான் காரணம். இந்த ஒரு விஷயத்தில் கடந்த 6 மாதத்தினுடைய உச்சத்தில் இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான விஷயம், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரீசன் அல்லது ப்ராஃபிட் புக்கிங்னால சில பங்குகள் கீழே விழுகுது, அப்போ அது கீழே எடுத்து வச்சா லாபம் வருமோ அப்படின்னு நினச்சி ஒரு டிப்பில் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹவு டு பை த டிப் அப்படின்ற மாதிரி. ஸோ பை அண்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன, ஃபண்டமெண்டலில் எந்த சேஞ்சுமே இல்லை, அதனால் வந்து அந்த பங்கு கீழே விழுகும்போது டிப் ஆகிடுச்சு, அதனால் பை அண்ட் டிப்ஸ் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்குன்னு எங்கேயாவது அவங்களுடைய பிஸ்னஸே 50% குறைஞ்சிருது, இல்லை மொத்தமாக மூடிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான சமயத்தில் நிறைய பேர் பயந்துட்டு பை அண்ட் டிப்ஸ் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஐடி செக்டரில் நடக்கிறது என்ன, ஐடி செக்டரை வந்து மொத்தமாகவே மூடிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிடுமா அப்படின்னா சத்தியமாக எங்கேயுமே அவங்க யாரும் அந்த மாதிரி சொல்லலை. பட் ஐடி செக்டரினுடைய சரிவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேரும்பொழுது எல்லாத்துக்கிட்டையும் காசை கம்மி பண்ணி கேட்பாங்க, காஸ்ட் கட்டிங் கேட்பாங்க அப்படின்றாங்க. இந்த திருப்பூர்லேயே சில மெர்ச்சன்டைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா வேலையை கற்றுக்கிட்டு அப்புறம் ஃபாரின்காரங்க வந்து அவங்கள வேலைக்கு கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சாங்கன்னா அவனு இங்கே கூப்பிட்டு பேரம் பேசுறது, அதே கம்பெனியில் தான் வேலை பார்த்துருப்பான். ஆனால் இப்போ வந்து என்னம்பா, முதல்ல 110 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு தெரியும் இங்கெல்லாம் காஸ்ட் கட் பண்ணுங்க, எனக்கு 100 ரூபாய்க்கு அந்த கார்மெண்ட்டை கொடுங்க அப்படிம்பா. அட பாவி அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆட்டோமேஷன் தானே பண்ணுறீங்க, அப்போ விலையை குறைச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் எதிர்காலத்தில் இருக்கும்.
அப்படின்ற மாதிரி தான் பயந்துட்டு தற்போதைக்கு ஐடி பங்குகள் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துல அதனுடைய வீழ்ச்சி நிற்க போகுதுன்றது தெரியல. ஸோ பிஸ்னஸ் வந்து அதிகமாக அடி வாங்குறதுனால அந்த செக்டரே வந்து ரீரைட் ஆகிட்டு இருக்கு அதனுடைய வேல்யூவேஷன்ஸ் எல்லாம். ஸோ டைப் ரைட்டிங் பிஸ்னஸஸ் மாதிரியோ கோடக் ஃபில்ம் மாதிரியோ டோட்டலாக பிஸ்னஸ் விட்டே அவுட் ஆகக்கூடிய சூழ்நிலையா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ ஹவு டு பை த டிப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த ஃபண்டமெண்டல் ரீரைட் ஆகும்பொழுது டோட்டலாக பிஸ்னஸே க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை கொஞ்சமாக ப்ராஃபிட் மார்ஜின் குறைய போகுதா அப்படின்றதான் கேள்வி. அந்த வகையில் வந்து பல்வேறு கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த விப்ரோ முதல் கொண்டு அவனால் சப்போர்ட் லெவலில் நிற்கவே முடியல. 2 days மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்லேயும் நிற்க முடியல. அதுக்கு கீழே வந்து விழுகும் பொழுது போன வருஷத்தினுடைய ட்ரெண்ட் லைன் லெவல்லையும் அதனால் சப்போர்ட்டில் நிற்க முடியல. புதுசாக அவங்களுடைய அந்த செக்டரே ரீரைட் ஆகி வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே ரீரைட் ஆகி கீழே போய்கிட்டு இருக்கு. என்னைக்கு இந்த ஐடி பங்குகள் ஒரு இடத்துல நின்று குறைஞ்ச ஒரு 20-30% ஏறி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறானோ அன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் உலகத்தில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அப்படின்ற ஒன்று நடந்துருச்சு. திடீர்னு ஹெவி வால்டிலிட்டியாக இருந்த பங்குகளில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அப்படின்றது ஒன்று சமீபத்தில் தான் 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நின்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் ஒரு $100 ரேஞ்சில். டபக்குன்னு இன்னைக்கு பார்த்தா 114 வரைக்கெல்லாம் போயிருக்கான். என்னடா செல்லம், எதுக்குடா இப்படி திடீர்னு கீழேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்றது தெரில. 3 நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில செய்திகள்லாம் நம்ம மீடியாக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் போயிட்டு மீடியாவில் இருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் நம்பக்கூடாது, என்னத்தையாவது ஒன்று எழுதி வச்சுருவாங்க. எக்ஸ்சேஞ்சுகளில் அந்த கம்பெனி ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்கா அப்படின்ற போய் நான் போய் கடந்த 4 நாட்களில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எதுவும் பெரிய சம்பவங்கள் என்பதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்டாக இறங்கியிருந்த மார்க்கெட்டில் திடீர்னு ஏறி இறங்கி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற பங்கு இருக்குது. இந்த டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷ்னரி செக்டரில் அவன் தான் ஒரு செக்டர் லீடர். அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இறங்கி ஏறுவதாகவே கடந்த 2 வருடங்களாக இருந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சமீபத்தில் பிப்ரவரி மாதத்தினுடைய லோ என்னவோ அதே லோக்கிட்டேயே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு 3% மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. படித்து முடித்து இப்போ தான் பையன் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அடுத்த மாதமே கல்யாணமா அப்படின்னு கேட்குற மாதிரி டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு 3% ஏறினோடனே அப்போ நீ எங்களை வாழ வைப்பியா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் கடந்த ஒரு மாதமாக ஐடி ஷேரு மட்டுமே ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாங்கன்னா நல்ல ஒரு டர்க்கி டவலாக எடுத்து தலையில் போட்டுட்டு டென்ஷன் குறையிறதுக்காக ஒரு மூலையில் போய் உட்கார்ற மாதிரி இந்த ஐடி பங்குகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் வெளிநாட்டிலேருந்து வர செய்தி தான். கம்முன்னு வெளிநாட்டில் இருக்கிறவனும் நம்மளுக்கு மாதிரியே ஆர்டிஃபிஷியல் சம்மந்தம் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல், ஏன்னா நம்ம பெரிய நியூஸ் விடுறதில்ல, யாரெல்லாம் சாட் ஜிபிடி அப்படி இப்படி நியூஸ் விடுறாங்களோ அவங்களோட நம்ம போய் பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களுக்கு நம்ம மறுபடியும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுகள் நம்ம கண்டுபிடிக்கல. நம்மளை மாதிரியே வெளிநாட்டுக்காரங்க கம்முனு கையை கட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக பெருசாக முன்னேற்றம் இல்லாமல் கம்முனு கொண்டுதானே நம்மளுக்கு தொல்லை இல்லாமல் இருந்திருக்கும். பட் எனிவே இப்படி ஒரு சூழ்நிலை மார்க்கெட்டில். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.